ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சினா அது குரு பயிற்சி தான். அதிலும் குறிப்பாக மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்கு கடந்த காலங்கள் எல்லாம் ஒரு சோதனையான காலமாக அமைந்தது. குறிப்பாக இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதோடு கூட 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் 3ஆம் இடத்துல கேதுவும் அமைந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே 9ல் ராகு 10ல் சனி இருக்கக்கூடாது. 9ல் ராகு 10ல் சனி ஒரு ராசிக்கு அமையக்கூடாது. ஆனால் கால நேரம் பாருங்கள் மிதுன ராசி என்பர்களே, கிரக அமைப்பு 10ஆம் இடத்துல சனி, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி. எச்சரிக்கை, செய்கிற தொழிலில் நேர்மை இருக்கணும், இல்லைனா அவர் ஒத்துக்க மாட்டார். செய்கிற வேலையில் உண்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும், இல்லைனா சனி ஒத்துக்க மாட்டார், மாட்டி விட்டுருவார். உங்களை மாட்டி கலகத்தை பண்ணி உங்களை ஏதேனும் சட்ட சிக்கலில் உண்டு பண்ணி உங்களை ஒரு மனக்குழப்பத்தில் கொண்டு வந்து டிப்ரெஷனில் வச்சுருவார், இல்லை காமிச்சு கொடுத்துருவார். இப்போ நாம் நிறைய மிதுனராசி அன்பர்கள் அரசு அதிகாரிகளை பார்க்குறோம். ஒரு 2000 ரூபா கையூட்டு வாங்கினார், 500 ரூபாய்க்கெலாம் அன்றைக்கி ஒரு அம்மா பிடிச்சி உள்ளே போட்டாங்க. பெரிய பெரிய அமௌண்ட்லாம் அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுதான் யோகன்றது. ஒரு 500 ரூபா வாங்கினதுக்கு அந்த அம்மா பிடிச்சி உள்ளே போட்டாங்க, டிவி நியூஸில் வந்து காமிக்கிறாங்க. அப்போ மிதுன ராசி என்பவர்களே, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மிதுன ராசி என்பவர்களே தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த தொழிலை உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நடக்குது. சாமி கிரகம் செய்யக்கூடிய ஒரு நன்மை. காலமும் நேரமும் மிதுன ராசிக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு சிவபெருமானுடைய உத்தரவு, நம் தந்தையாகிய சிவபெருமானுடைய உத்தரவு, டேய் போய் அந்த மிதுன ராசிக்கு தான் ஒன்று செஞ்சுட்டு வாங்கடா, காப்பாற்றுங்கடா அது அப்படின்னு சொல்ல குரு பகவான் போய் மிதுனத்தில் உட்கார்றாரு. அப்போ பாருங்கள் மிதுன ராசி அன்பர்கள் எவ்வளோ ஒரு டஃப்பான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் இன்றைக்கி வம்பு வழக்குன்னு வெளியில் வந்து நிற்கிறாங்க, பேப்பர்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் சாமி, கல்யாண வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது சாமி, பசங்களை பற்றிய கவலைகள், பிரிவு, ஒத்து போகலை, சொத்து பிரச்சனைகள். அப்போ நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை, பிள்ளைங்களை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. உலகம் முழுவதும் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருப்பது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, குடும்ப கௌரவத்துக்கு எதிராக நடந்து கொள்வது, அது யாராக இருந்தாலும் சரிதான். அப்போ அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்களால் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப உறவுகளால் அண்ணன் தம்பிங்க, அக்கா தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா, ஏமாற்றங்கள், சொத்து பரிமாற்றங்கள், மெயினாக ஏமாற்றங்கள், அல்லது அசட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சொத்து பிரச்சனைகள், வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏமாற்றங்கள். அப்போ மிதுன ராசி என்பவர்களை அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமேயானால், இப்படி படிப்பான் சாமி, இப்படி படிப்பானா, இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, வீடு வாங்குவானா, கடனை அடைச்சிருவானா, தொழில் ஒழுங்காக நடக்குமா, திருமணம் நடக்குமா, இந்த வேளாண்மைக்கு கரெக்டாக இருக்குமா, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமேயானால் மிதுன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். பிள்ளைகள், குடும்பம் இனி சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும், குரு உள்ளவராறு. மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு. அப்ப ஜென்ம குரு தனித்த குருவாக இல்லாமல் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல யோகம். இன்னும் கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான்,
நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், மிதுன ராசி அன்பர்களே, மிக பெரிய மாற்றம், மிக பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமா சாமி, மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி காத்திருக்கிறது. ஒரு இடமாற்றம் வரப்போகுது, ஒரு வேலை மாற்றம் வரப்போகுது, ஒரு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், மெயினாக இடமாற்றங்கள், ஒரு மாற்றம் அந்த மாற்றம் தான் உங்களை காப்பாற்ற போது. மாற்றத்தை நீங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமா நீங்க இன்னும் கூட தாழ்ந்து போவதற்கு, பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிடிவாதம் கூடாது. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது, ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக அமைந்து ராகுவோடு இணைகின்ற பொழுது தொழில் அமைப்புகளில், வேலை வாய்ப்புகளில், கல்வியில், குடும்பத்தில், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் குடும்பத்தில் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நான் லோன் ட்ரை பண்ணுறேன் சாமி, அந்த கடன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கடன் கிடைக்குது, எனக்கு கடன் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு போன்ற வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமண தடைகள், இரண்டாவது திருமணம், வம்பு வழக்கு, டிவோர்ஸ் கேஸு, மனைவி பிரிஞ்சு போகிறது, அப்போ திருமண தடைகள், தொழில் முன்னேற்ற தடைகள், வேலையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், செயல் தடைகள், தடைகள் இருக்குமேயானால் மிதுன ராசி என்பர்களே அந்த தடைகள் விலகும். அப்போ நிச்சயமா மிதுன ராசி என்பர்களே நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி யாகம் முடிந்தால், அந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நேரில் வரணுன்ற அவசியம் இல்லையே. அதற்கான கட்டணத்தை செலுத்தி முடிந்தால் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் உங்கள் சங்கல்பத்தை செஞ்சுக்கோங்க. ஒரு வாய்ப்பு, பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அப்போ மிதுன ராசி என்பர்களே, என்னை பொறுத்தவரையிலே இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக இருந்தாலும், 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 9ல் இருக்கக்கூடிய ராகு, 3ல் இருக்கக்கூடிய கேது, இந்த 3 கிரகங்களால் மிதுன ராசிக்கு வர இருக்கின்ற சங்கடத்தை, துன்பத்தை மாற்றி அமைப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு வரம் இந்த குரு பெயர்ச்சி. அப்போ இந்த குரு பெயர்ச்சியை, குருவை நல்லா வணங்குங்க, அவருக்கான பரிகாரங்கள் செய்யுங்க, தீபம் ஏற்றுங்க, வழிபாடு செய்யுங்க. தினந்தோறும் போயிட்டு தட்சிணாமூர்த்தி பாருங்கள்ல, குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஒரு 11 சுற்று சிவபெருமானை சுற்றிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் ஒரு 11 சுற்றில் 16 சுற்றுக்கள் சுற்றுங்க. குரு பெயர்ச்சி பரிகாரமும் அல்லது வழிபாடும் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, மறவாதீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.